Hello friends, welcome to Ramya's Tamil Tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான டிப்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். இப்போலாம் சின்ன வயசுலயே எல்லாருக்கும் நரமுடி பிரச்சனை அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. நரமுடி வந்துருச்சுனா நம்ம என்ன பண்ணுவோம்? கெமிக்கல் ஹேர் டை வாங்கி அதை மறைக்க பார்ப்போங்க. கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்றதுனால சில பேருக்கு பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து தண்ணி வர பிரச்சனை, கண்ணு எரிச்சலா இருக்க பிரச்சனை, தலையில பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அரிப்பு பிரச்சனை, முடி கொட்டுற பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. இனிமே கெமிக்கல் ஹேர் டையை யூஸ் பண்ணாதீங்க. வீட்லயே நேச்சுரலாவே ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு பிளாக் கலரை கொடுக்குங்க. அதே போல உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாம இருக்குங்க. வீட்லயே ரெடி பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதை ப்ரிப்பேர் பண்ணி எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் நான் வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இந்த ஹேர் டையை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்றேங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூனோ அல்லது 2 ஸ்பூனோ நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே டீ டிகாஷன் இருக்கும் இல்லையா, டீ தூளை தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிதமான சூட்ல இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா ஹேர் டை வந்து பவராக இருக்காதுங்க. நமக்கு தண்ணி மாதிரி ஃபுல்லாகவே வலிஞ்சு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 சொட்டா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு டூத் ப்ரஷ் வச்சுக்கோங்க. அந்த ப்ரஷ் எடுத்து உங்கள் முடிகள் மேலே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 hour அப்படி இல்லைனா ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. அடுத்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஷாம்பு சீகக்காய் எதுவுமே யூஸ் பண்ண, வெறும் தண்ணியை வச்சு தான் ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் ஷாம்போ சீகக்காயோ வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் மெயினாக எடுத்துக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பூலா மூலிகை தாங்க. இந்த மூலிகையை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா நரைமுடிக்கு ஒரு சூப்பரான வரப்பிரசாதம்னே சொல்லலாங்க. இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, முக்கியமாக கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கே தெரியாமல் இருக்கு. இந்த கரும்பூலா மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பழம் வருங்க. அதாவது கீழாநெல்லியில எப்படி இலைக்கடியில் காய் வருதோ அதே மாதிரி இந்த கரும்பூலாவும் இலைக்கு அடியில் தான் நமக்கு காய் மாதிரி வந்து பழமாக மாறும். இந்த பழத்தை கிராமப்புறங்களில் இங்கு பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கு பெண் இருக்கு இல்லையா, அதில் இந்த பழத்தோட சாரை ஊற்றி எழுதின அனுபவங்கள்லாம் எங்களுக்கு இருக்குது. 90s கிட்ஸு 80s கிட்ஸ்லாம் அவங்களுக்குலாம் நல்லாவே இந்த பழத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். இந்த பழத்தை சாப்பிடலாங்க. உங்களுக்கு இந்த மரத்தை பற்றியோ அல்லது இந்த மரம் இருக்க இடம் தெரிஞ்சதோ கையோட அது இலைகளையும் பழங்களையும் பறிச்சுட்டு வந்துருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நரைமுடி பிரச்சனை இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லைங்க. முடி சம்மந்தப்பட்ட மேக்ஸிமம் எல்லா பிரச்சனையுமே இந்த மூலிகை சரி பண்ணி கொடுத்துரும். நார்மலாக இந்த இலைகள் பழங்கள் கிடைச்சா நீங்கள் ஹேர் பேக் மாதிரி கூட வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ யூஸ் பண்ணிக்கலாம். முடி நல்ல ஸ்ட்ராங்காக மாறுங்க. நரமுடி பிரச்சனையும் உங்களுக்கு ஆயுசுக்கும் வரவே வராது. இப்போ இந்த பழத்தை பாருங்க, கைகளில் நான் நல்லா நசுக்கி காமிக்கிறேன். அதுலேருந்து சாறு வருது பாருங்க. இதுவே நல்ல நீரோட்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா நல்லா பழங்கள் பெருசு பெருசாக இருக்கும். இப்போ பாருங்க, இந்த சாறு தாங்க நமக்கு மை மாதிரி முடியல பிடிக்கிறது. இந்த செடியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செடியாக பிடிங்கிட்டு வந்து வீட்டில் வளர்த்தாலும் வளர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடியோடு நீங்கள் வெட்டிட்டு வந்துடுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்துங்க. இப்போது இந்த கையை நான் தண்ணியில் கொண்டு வாஷ் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன், சோப்பு போடாமல் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மை வந்து என் கையிலேயே இருந்ததுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டார்க்காக பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மூலிகை உங்களுக்கு கிடைச்சதுன்னா கையோடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இதோட இலைகள் பழங்கள் ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் அந்தளவுக்கு பழங்கள் நமக்கு கிடைக்காது இல்லையா. ஸோ அதோட இலைகளையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இலைகள் பழங்கள் எல்லாமே தூசு பூச்சி இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நிழல்லையே உலர வச்சு பார்த்தீங்கன்னா பொடி பண்ணிக்கலாம். வீட்லேயே நீங்கள் மிக்சிலேயே பொடி பண்ணிக்கலாம். கிட்ட சொல்லியே ஆகணும், இவங்க நேம் பார்த்தீங்கன்னா ரேவதி. இவங்க வந்து ஃபஸ்ட்லேருந்து எங்ககிட்ட வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்க. மந்த்லி பேக்கேஜ்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்கிப்பாங்க. அவங்க வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் வந்து சொன்னாங்க. ஸோ அவங்க மூலியமாக எங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ், அதாவது நிறைய கஸ்டமர் வந்து கிடைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்காமல் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணதுனால அவங்க மூலியமாக எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்குங்க. இப்போ எங்களுக்கு வர ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கினவங்களும் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க மூலியமாக எங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சது இல்லையா, அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து போயிட்டு இருக்குங்க. இப்போ எங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா 5 விதமான ஹேர் ஆயில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹெர்பல் ஹேர் ஆயில் 29 ஹெர்பல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், நியூ க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பொடுகு பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து கரும்பூலா ஹேர் ஆயில் நரமுடி பிரச்சனைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி ஹேர் ஆயில். எனக்கு ரொம்ப முடி கொட்டி அங்கங்கே சொட்டையாக ரொம்ப கேப்பாக தெரியுது அப்படிங்கிறவங்க இந்த கீழாநெல்லி ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கொட்டின இடத்துல உங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா எனக்கு முடி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, முடி நல்லா நீளமாக வளர்ந்தா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம், வேம்பலம்பட்டை ஆயில். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா, முடியல கை வச்சா கையோட கலந்துட்டு வருதா, தலையில சீப்பே வைக்க முடியல, சீப்பு ஃபுல்லா முடியாதான் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா, கவலையே விடுங்க. முடி கொட்டின இடத்துல 7 நாள்ல புதிய முடி வளர்றதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க பார்க்க போறோம். இந்த ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல். இதுல வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம். நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க. மூலிகை செடிகள்ல இருந்து டைரக்டா மூலிகையை பறிச்சு நம்ம வீட்லயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்திருக்கோம். பூக்கள், காய்கள் எல்லாமே சேர்த்திருக்கோம். இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 7 நாள்ல முடி கொட்டின இடத்துல புதிய முடிகள் வரும், முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லாம பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகுங்க. முடி நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும்.
இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு சொல்றாங்க. நம்ம கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ல 3 ப்ராடக்ட் இருக்குங்க. ஹேர் ஆயில், நலங்கு மாவு, சீகக்காய் மூணுமே பாத்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க. 100% நேச்சுரல், 100% ஹோம் மேடுங்க. சோ நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே எப்பவுமே வருஷமெல்லாம் நம்ம கிட்ட இந்த 3 ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போறோங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க. நீங்க எப்ப வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். 3 ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. 1/4 கிலோவா வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர், 1/2 கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர். 3 ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்துல வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாவே ஃப்ரீங்க. 2 ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியா ஆஃபர் இருக்குங்க. ஆஃபர் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்கா? சின்ன வயசுல முடி நரைச்சு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? அல்லது எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு ஆனா முடி கருப்பா இருந்தா பரவாயில்லையே நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலையே விடுங்க. உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க. இந்த பழம் உங்க வீட்ல இருந்தா போதுங்க. இது என்ன பழம் அப்படின்னு தானே பாக்குறீங்க? சொல்றேங்க. இந்த இலையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? முருங்கை இலை மாதிரி இருக்கு. இந்த பழத்தை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? குட்டி குட்டி அந்த நாவல் பழம் மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த பழம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நரைமுடி பிரச்சனையை இயற்கையாவே இதை சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கு. நம்ம கெமிக்கல் கலந்த டைலாம் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த பழத்தையும் இதோட இலைகளையும் நல்லா அரைச்சி தலையில பூசணும்னாவே போதும். ஒரு 2-3 டைம் பூசும் போதே நமக்கு முடி எல்லாமே கருப்பா மாறிடும். எத்தனை வயசானவங்க முடியா இருந்தாலுமே ஈஸியாவே கருப்பாக்கிடும். இயற்கையான ஒரு ஹேர் டைனே சொல்லலாம். இது டை மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டே இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க. தொடர்ந்து ஒரு 4-5 டைம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பர்மனண்டாவே நம்மளோட ஹேர் ஃபுல்லாவே கருப்பா மாறிடும். இந்த பழத்தை நசுக்குனா நமக்கு இங்கு மாதிரி இப்படி வருங்க. கிராமப்புறங்கள்ல இந்த பழத்தை இங்கு பழம்னு கூட சொல்லுவாங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்களே இப்ப என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, கரும்பூலா மூலிகை தாங்க. இதுதான் ஒரிஜினல் கரும்பூலா. இதே போலவே பழம் வச்சுட்டு சில காட்டு செடிகள்லாம் இருக்கு. இது கரும்பூலான்னு நினைச்சு ஏமாந்துறாதீங்க. இந்த மாதிரி பழத்தை நசுக்கி பாத்தீங்கன்னா கை ஃபுல்லாவே இங்கு மாதிரி ஒட்டணும். இந்த பழத்தை சாப்பிடலாங்க. சாப்பிட்டு பாத்தீங்கன்னா லைட்டா துவர்க்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த பழத்தை வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிடலாம். நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இதை சரி பண்ணும். முக்கியமா முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நரைமுடி பிரச்சனையை ஈஸியாவே சரி பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு தேவையான அளவு ஹேர் ஆயில் ரெடி பண்றதுக்கு நான் கரும்புலா இலைகளையும் பழங்களையும் பறிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ பாருங்க, ஒரு 7-8 மணி நேரம் ஆயிடுச்சு. கரும்புலா பழத்துல இருந்து மை கிடைச்சது இல்லையா? அந்த மை எப்படி ஒட்டி இருக்குன்னு பாருங்க. ஒரு 7-8 மணி நேரம் என் கையில அப்படி சூப்பராகவே இருக்குங்க. இதை கண்டினியூஸா நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி போட்டாலுமே நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரும்புலா பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. ஆனா காரைக்கால்ல எக்கச்சக்கமா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கரும்புலாவை ஆன்லைன்ல இதோட பொடி பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா போட்டுருப்பாங்க. ஏன்னா எல்லா ஊர்லயும் இது அதிகமா கிடைக்காது. சோ உங்களுக்கு இந்த கரும்புலா பொடியோ அல்லது கரும்புலா எண்ணெயோ வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. இந்த கரும்புலா இலையும் பழத்தையும் எப்படி அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் கேக்குறீங்க. பாருங்க, இந்த மாதிரி பேக்கெட்ல தான் இலைகளை வந்து பேக் பண்ணிப்போம். அதே மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ்ல வந்து பழங்கள் ஒரு 60-70 பழங்கள் இருக்குங்க. அதை உள்ள போட்டு நல்லா சேஃபா தான் உங்களுக்கு நாங்க அனுப்பி வைப்போம். இந்த ரெண்டுமே சேர்த்து தாங்க ஒரே ரேட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம எப்படி பேக் பண்றோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயில் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி அந்த பாட்டில்ல ஊத்தி விட்டாச்சு. உள்ள பாத்தீங்கன்னா வெட்டிவேர், பச்சை கற்பூரம், மிளகு, கொஞ்சமா கிராம்பு இருக்குங்க. இது எல்லாத்தையும் உள்ள போட்டு விட்டுட்டு நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு ஒரு பபிள் ஷீட்டை வச்சு ஃபுல்லாவே ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செலோ டேப் போட்டு ஃபுல்லாவே கவர் பண்ணிடுறோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டைப்பெட்டிலாம் வாங்கி வச்சிருக்கோம். ஒவ்வொரு பாட்டிலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து வாங்கி வச்சிருப்போங்க. அது எல்லாமே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணாம தான் வரும். ஸோ ஒவ்வொரு பாட்டிலுக்கும் தகுந்த மாதிரி சைஸை எடுத்து அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பாட்டிலை அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே திரும்ப நம்ம வந்து பேக்கிங் டேப் போட்டு சுத்தணுங்க. இப்போ ஹேர் ஆயிலுக்கு இந்த ப்ராசஸ். அதே மாதிரி நலுங்கு மாவு, சீகக்காய்க்கு பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு பேக்கிங் போட்டுட்டு திரும்பவும் இந்த பாக்ஸில் வச்சு நாங்கள் பேக் பண்ணுவோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இந்த மெத்தடில் தான் நாங்கள் வந்து பேக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வரைக்கும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொன்னது கிடையாது. ஏன்னா பபிள் ஷீட் போட்டு நல்லாவே ரோல் பண்ணி தான் நாங்கள் வந்து அனுப்புகிறோம். ஸோ உங்களுக்கு டேமேஜ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. முக்கியமாக நம்ம பவுச் வந்து யூஸ் பண்ணலங்க. இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தூக்கி போட்டால் கூட நமக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காதுங்க. கொரியர் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து பக்குவமாக நம்மளை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு பாக்ஸாக தூக்கி தான் போடுவாங்க. அந்த மாதிரி தூக்கி போட்டாலுமே நம்ம பாக்ஸுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுங்க. அவ்வளோதான், பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இதில் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் வந்து எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு செலோ டேப் வந்து போட்டுருவோம். எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் கஸ்டமருக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதாங்க. இந்த பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொரியர் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி கொரியர் பண்ணதுக்கப்புறமா அந்த பில்லையுமே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ நம்மளோட பார்சல் எங்கே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம்.